இன்னைக்கு நான் ஒரு ஜூனியரை பார்த்தேன். அவன் கேட்டான், சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. நான் சொன்னேன், வாழ்க்கைனா ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக இருக்கிறது, ஃபன்னாக இருக்கிறது, ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கிறது, உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கிறதாண்டா வாழ்க்கை அப்படின்னு. அப்படியா? அப்போனா இந்த சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகிறது, சக்ஸஸ்ஸு, பணக்காரன் ஆகிறது அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அதெல்லாம் அதுவாக நடக்கும், அதெல்லாம் நீ பிளானே பண்ண முடியாது. நம்ம பிறப்பு வந்து பிளான் பண்ண மாதிரியா இருந்துச்சு இல்லை. அதே மாதிரி சக்ஸஸுங்கிறது, பணம் வர்றதுங்கிறது, புகழ்ங்கிறது எல்லாமே வந்து அதுவாக வரும், அதுவாக போகும். பட் அல்டிமேட்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய அப்ஜெக்டிவே. என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது. கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும், வேலை பார்க்குறது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ், நெய்பர்ஸு, எல்லா பிரச்சனையும் வரும், ப்ரெஷர்ஸ்லாம் வரும். ஆனால் அதுக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. அதை தாண்டி எதுவுமே இங்கே கிடையாது. நீ பெரிய பெரிய கோடிக்கணக்கில் சின்ன சம்பாதிச்சாலும், எவ்வளோ ஒரு சக்ஸஸ் எதிர்பார்த்தாலும், சந்தோஷம் அப்படிங்கிறத ஒரு இதை வச்சு தான் என்டையர் உலகமே வந்து ஓடுது. ஆனால் சந்தோஷத்தை நீ வந்து விட்டுட்ட அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணாலும் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னோடனே அவன் சொன்னான், அப்போ என்னை வந்து நாய் மாதிரி வேலை வாங்குறாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? நான் சொன்னேன், நாய் மாதிரி வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி வேலையை விட்டுறாத. வேலையை விட்டுட்டின்னா நாயை மதிக்கிற அளவு கூட மதிக்க மாட்டானுங்க. ஸோ வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு வேலையை விட்டுட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு டிசிப்ளினாக கொடுக்கப்பட்ட ஒரு பார்டருக்குள்ளே வாழ்கிறது, கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக பண்ணுறது, நம்ம ஒரு கவர்ன் பண்ணிக்கிறது, ஃபேமிலியோவோ ஃப்ரெண்ட்ஷிப்பையோ ஏதோ ஒன்று கவர்ன் பண்ணி வாழணும். இதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக டிசிப்ளினாக வாழ்கிறதாண்டா வாழ்க்கை. தேமேன்னு வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது, இஷ்டத்துக்கு வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறதே இங்கே என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான். அந்த சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த மெச்சூரிட்டியை தான் வளர்த்துக்கணும். அந்த ஒரு மிகப்பெரிய உயரத்துலேருந்து பார்க்க தெரியணும் பிரச்சனைகளை. இப்போ நான் பிரச்சனையை பார்க்கலைன்னா நானும் தொடர்ந்து பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருப்பேன். வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து பிரச்சனையை கிராஸ் பண்ணி போகிறது தான். அந்த கிராஸ் பண்ணி போகும்போது எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறது ஜேர்னி. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இந்த வீடியோ. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் மீனிங். தேங்க்யூ.